அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் நாங்கள் தெலுங்கர்கள் தான் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இதுவே நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அண்ணன் சீமான் அவர்கள் செய்த புரட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. முதல்ல நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் போது எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்க? நாங்களும் தமிழர்கள் தான், ரொம்ப நாளா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீ தமிழனா நானும் தமிழன் தான் அப்படின்னு சொல்லி உருட்டுன்னு ஒரு மாதிரியா உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடி வேகமா விழ திராவிடர்கள் நம்ம எல்லாரும் ஒண்ணு, ஏன் இப்படி மொழிவாரியா பிரிக்கிறீங்க? நம்மளாம் ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கன்னடர்கள், தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், நம்மளாம் திராவிட குடும்பங்கள். இந்த மண்ணை ஆள்வது திராவிட மாடல், திராவிட நாயகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நம்மளாம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அடி வலுவா விழ தெலுங்கு மக்களுக்கு எதிராக சீமான் பேசுகிறார். இனியும் நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஃபன்னியான கொலை மிரட்டலை விட்டுருக்காங்க. கொலை மிரட்டல் விடுறதுல இன்னைக்கு சாதாரண விஷயம் ஆயிப்போச்சு திராவிட மாடல் ஆட்சியில. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கூட ஒரு கொலை மிரட்டல் ஒரு பெண் விட்டுருந்தாங்க. தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட பெண் தான், ஆனந்தி நாயுடுங்கிறவங்க. தம்பி சூர்யான்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அவன் தொடர்ச்சியா தந்தை பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், நாங்க போட்டு தள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நேற்றைய தினம் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நடத்திய அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடக்கூடிய மாதிரியான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கொலை மிரட்டலை விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணுது, இது தமிழ்நாடு தானா அப்படிங்கிற கேள்வியும் வந்தது. தமிழர்கள் இந்த அளவுக்கு பொறுமை காத்து ஒரு ஜனநாயகவாதியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீப்பே அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நான் யோசிச்சு பார்ப்பேன். அதர் ஸ்டேட் கர்நாடகா இருக்கு, கர்நாடகாவில் போய் ஒரு தமிழன் இந்த மாதிரி பேசிட முடியுமா? அங்க வாட்டாள் நாகராஜ்னு கர்நாடகாவில் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டாள் நாகராஜ் ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் கூட ஈவு இரக்கமற்ற கொடுமையான செயல்களை செய்யக்கூடிய நபர்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க இருந்து வாகனத்துல போவாங்க இல்லையா தமிழர்கள், பெரிய கனரக வாகனம், லாரி, டாரஸ், அந்த வாகனத்துல போவாங்க இல்லையா, லோடு ஏத்திக்கிட்டு ஸ்டேட் டு ஸ்டேட் போவாங்க. வயதான நபர்கள் எல்லாம் போவாங்க. அந்த வாட்டாள் நாகராஜினுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காவிரி பிரச்சனையை சொல்லி, காவிரி யாரோடது? எங்களோடது. ஆனா அந்த பெரியவருக்கு அடி வாங்கக்கூடிய அந்த டிரைவருக்கு காவிரி பிரச்சனைனா என்னன்னே தெரியாது. நதிநீர் பிரச்சனைங்கிறது அவருக்கு புரியாத ஒரு நபராகத்தான் இருப்பாரு. அவரை கூப்பிட்டு வச்சுட்டு பலர்னு அறைவானுங்க. பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வரும். அந்த காணொலிய இந்த வீடியோவில் இணைச்சா ரெஸ்ட்ரிக்ஷன்ல அந்த வீடியோவை நீக்கிடுவாங்க. இந்த வீடியோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ல போயிடும். அந்த அளவுக்கு கொடுமையான தாக்குதலை தாக்குவாங்க. தமிழர்களை பிடிச்சி அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது இப்படின்னு. இத்தனைக்கும் அவன் அங்க போய் அந்த மக்களுக்கு எதிராக பேசல. எங்களுக்கு தண்ணி வேணும்னு தமிழ்நாட்டு மக்கள் இங்க போராட்டம் நடக்கும்போது அப்பாவியா வாகனம் ஓட்டி கொண்டு டிரைவரா போன மக்களை எல்லாம் பிடிச்சி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க ஒரு ஜனநாயக தன்மை மறுக்கப்பட்டிருக்கு. நம்மளாம் ஒரே நாடு அப்படிங்கிற ஒற்றுமையும் அங்க கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா மக்களே, தமிழர்களுக்கு எதிராக எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். அவ்வளோ ஃப்ரீடம், சுதந்திரம். ஏதோ பேசிட்டு போ, கத்திட்டு போ. இது வரைக்கும் ஒரே ஒரு தெலுங்கர் மீது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. சும்மா அப்படி கை வாங்கிட்டான், எதிர்த்து பேசிட்டான், ரொம்ப ஹார்ஷா பேசிட்டான் அப்படி கூட சொல்ல முடியாது. அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றுவோம், கருத்தியல் ரீதியா பேசுவோம். அவங்க கொஞ்சம் வாய் திமிரா பேசினாங்கன்னா கொஞ்சம் நம்மளும் வாய் திமிரா பேசுவோம். அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி ஒருத்தர் மேல போய் தாக்கணும், அடிக்கணும், வெட்டணும், கொல்லணும், எங்களுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியும், உயிரை எடுக்கவும் தெரியும், இதெல்லாம் ரொம்ப பழைய டைலாக். இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்குங்கிறது போய் இதை வேலையா இருந்தா பாருங்கடா. உங்க சாதி எல்லாத்தையும் ஒன்னா கூட்டுனா ஒரு திருமண மண்டபத்துல அடைச்சிடலாம், அவ்வளவுதான் உங்க எண்ணிக்கை இருக்குன்னு நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலியில நான் சொல்லியிருந்தேன். நீங்க எத்தனை அமைப்பு, கிட்டத்தட்ட 40 அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தினதாக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அது துண்டறிக்கை இதுதான். அத்தனை அமைப்புகளும் ஒன்னா சேர்ந்து நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்துல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மொத்தமே 40 பேர் கூட இல்லை. அந்த 40 பேரும் உணர்வு இல்லாம அங்கங்க போயிட்டு சுத்திக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது.
அப்படி இருக்கக்கூடிய நீங்க உங்கள் உரிமைக்காக போராடுவதை நாங்க தப்புன்னு சொல்லல. எங்கள் உரிமைக்காக, எங்க நாட்டில் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை கொலை மிரட்டல் விடுவது என்பது எந்த அளவுக்கு நகைச்சுவையா இருக்கு. ஒரு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய நீங்க, தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் மைனாரிட்டி தானே, நீங்க சொல்லிக்கலாம் 40 விழுக்காடு தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில எங்களுக்கு கட்டாய கல்வியில் தெலுங்கை 2வது மொழியாக நீங்க அறிவிக்கணும்னு நீங்க சொல்லலாம். 40 விழுக்காடு எல்லாம் கிடையாது, 4 விழுக்காடு கூட வராது. அதான் உண்மை. 4 விழுக்காடு கூட இல்லாத நீங்க 40 விழுக்காடு சட்டமன்றத்திலையும் அமைச்சரவையிலும் இடம் பிடிக்கிறீங்க, பாராளுமன்ற உறுப்பினராகவும் போறீங்க, தெலுங்குலயே போயிட்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பதவியா இருக்கும்போது தெலுங்குல உறுதிமொழி இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு இங்க வந்து இருக்கு இல்லையா, இருக்குல்ல. அப்படி இருக்கக்கூடிய நீங்க எதுக்காக போராட்டம்லாம் நடத்துறீங்க? எதுக்கு கொலை மிரட்டல் விடுறீங்க? உங்களுக்கான எல்லா பதவிகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துறதுங்கிறது எதை கட்டமைக்க பாக்குறீங்க? இங்க வந்து கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னத்தை புடுங்கி இந்த எவனோ ஒருத்தன் நாயுடு, அவன் பேர் என்ன, கோபால நாயுடா காமாட்சி நாயுடா, அது ஒருத்தர் அவரு எல்லாமே பண்ணக்கூடியது இந்த தெலுங்கு கூட்டம் தான். இவ்வளவு வன்மத்தை, இந்த மாதிரி ஒரு இனத்தின் மீது எந்த இனத்துக்கும் இந்த கொடுமை நடக்கக்கூடாது. உள்நாட்டுக்குள்ளே உரிமை மறுக்கப்படுதுன்னா என்ன இது? திராவிட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இந்த 3 மாநிலங்கள்லயும் தமிழர்கள் அடி வாங்காத மாநிலமே கிடையாது. எல்லா மாநிலத்திலையும் அடி வாங்கிக்கிட்டு அகதியா ஓடி வந்த வரலாறு உண்டு. காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் கர்நாடகாவில் சொல்லி மாளாது, அவ்வளோ கோபம் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது. தன்னுடைய இருப்பிடத்திற்கு தீ வைத்து தமிழர்கள் வளர்த்த கால்நடை ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பறிமுதல் செய்து கொண்டு, சொத்துக்களை பறிமுதல் செய்து கொண்டு அடிச்சு விரட்டுனாங்க. அவங்க அகதியா மக்கள் ஒடியாந்தாங்க. அங்கிருந்து ஒடியாந்த மக்களுக்கு கூட இந்த திராவிட கட்சி ஆண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவ முகாம், ஒரு உணவுக்கு கூட ஏற்பாடு பண்ணல. அன்னைக்கு தீவிரவாதி, கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வீரப்பனையா தான் அந்த மக்களுக்கு மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்து உணவுகளை வழங்கி அவரை பாதுகாத்து அங்கிருந்து துரத்திட்டு வராம பாரு கர்நாடகாக்காரன், அவனை இவரு திருப்பி சுட்டு ஓட விட்டாரு. அந்த மாதிரி இது தமிழனுக்கு அடிபட்டா தமிழனுக்கு தான் வலிக்கும். ஈழத்துல அங்க மக்கள் சாகும்போது போலி உண்ணாவிரதம் இருந்ததும் திராவிடம் தானே. காலை உணவு 8:35க்கு உணவு சாப்பிட்டுட்டு போயிட்டு மதியானம் 12:35க்குலாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு உண்ணாவிரதத்தை. அப்படி ஒரு உண்ணாவிரதத்தை உலகத்திலே ஒன்றும் போட முடியாதுங்கிற மாதிரி பல ஆய்வறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் முல்லை பெரியாறு கட்டெல்லாம் அடிப்பான், ஆந்திரா காட்டுக்குள்ள அடிப்பான், எல்லா இடத்துலையும் அடிப்பான், அடி வாங்கிட்டு ஓடியாருவோம். இங்க வந்து நிக்க ஒரு இடம் இருக்கு, இங்கேயும் வந்துகிட்டு எங்களுக்கு எதிராக நீங்க கொலை மிரட்டல் விட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன? நான் சொன்னது போல கர்நாடகாவில் வாட்டாள் நாகராஜ் அவருடைய ஆதரவாளர்கள் வெரி டேஞ்சரஸ் பிள்ளை, வெரி டேஞ்சரஸ் பிள்ளை. ஏன் தான் அவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி இங்க ஒரு கூட்டம் உருவாயிட போகுது. நீங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெறி பிடிச்சி போயிடும். சில பேருக்கு வெறி பிடிச்சி போய் அப்புறம் தெலுங்கர்கள் சுதந்திரமா இப்ப ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, கருத்தியெல்லாம் பேசுங்க, ஏன் கொலை மிரட்டெல்லாம் விடுறீங்க? ரொம்ப தவறுங்க. இல்லை என்ன மாதிரி மனநிலையில இருக்கீங்க? ஜனநாயக நாடு இது, எல்லாருக்கும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு. நாங்க எங்களுடைய உரிமையை பேசுறோம், நீங்களும் பேசுங்க. இந்த மாதிரி பேசாதீங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு பதில் நாங்க கருத்துக்களை சொல்லுவோம்ல. இப்ப நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினதோட நோக்கம் எப்படி போயிடுச்சு? கொலை மிரட்டல் விட்டது மட்டும்தான் இப்ப நாங்க பேசுறோம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு கூட எங்களுடைய மனநிலை இல்ல இருக்காது. இப்போ கொலை மிரட்டல் விட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? கருத்து என்னன்னு பேசுங்க. நாங்க 1000 கருத்தை பேசுறோம். ரெட்டிகளுக்கும் நாயுடுவும் இங்க வந்து பெரும்பான்மையா எல்லா இதுலயும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களின் உரிமை பறிக்கப்படுது, பறையர்களின் உரிமையை அருந்ததில் தட்டி பறிச்சிருக்காங்க. நாங்க பேசுறோம், டேட்டா பேஸோட பேசுறோம். ரெட்டிகள் எத்தனை பேர் சட்டமன்றத்தில் இருக்காங்க, அமைச்சரவையில் இருக்காங்கன்னு என்னால இப்ப டேட்டா கொடுக்க முடியும். தமிழர்கள் எந்த அளவுக்கு குறைவா எண்ணிக்கையில இருக்காங்க, உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் கொடுக்க முடியும். அதுக்கு எதிராக வாய் இருக்க பேச முடியுமா உங்களால? கொள்ளைக்காரர்களை கொள்ளையடிக்க விடாமல் தடுக்கும் எங்கள் அண்ணன் சீமானை கொலை செய்ய வேண்டும் என்று பேசுறீங்க. கொள்ளையடிக்க வந்து இங்க கொள்ளையடிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாரு. அதான் திராவிடத்துக்கு எதிராக அடிப்படை சித்தாந்தத்திலேயே ஆணி வேறு, திராவிடத்தினுடைய வேறையா அறுக்கக்கூடிய வேலையான சீமானவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பொறுக்க முடியல. இப்ப அதான், வேற ஒண்ணும் இல்லை.